அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளுடன் இஸ்ரோவின் LVM-3 ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்படுகிறது. இதுகுறித்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இன்று விண்ணில் செலுத்துகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் தொலைத்தொடர்பு சேவைக்காக இந்தியாவின் பாகுபலி ராக்கெட்டான LVM-3 மூலமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் நேற்று காலை 8:24 மணிக்கு துவங்கியது. இன்று காலை 8:25 மணிக்கு சரியாக விண்ணில் நிலைநிறுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக ரீதியான செயற்கைக்கோளை பொறுத்தவரை அதிக எடையுள்ள செயற்கைக்கோளாகவே இந்த ப்ளூபேர்ட் 6 பார்க்கப்படுகிறது. இதன் மொத்த எடையை பொறுத்தவரை 6100 கிலோ என்றும், அது மட்டுமல்லாமல் நீளத்தை பொறுத்தவரை 43 மீட்டர் நீளம் உடையதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் இந்திய மதிப்பு 560 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிக எடையுள்ள செயற்கைக்கோள் என்பதால் LVM-3 என்ற ராக்கெட் மூலமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே இதன் மொத்த எடையை பொறுத்தவரை 640 டன் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சந்திரயான் 3 என்ற விண்கலத்தை இந்த LVM-3 என்ற ராக்கெட் மூலமாக விண்ணில் நிலைநிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதால் மற்ற நாடுகளின் பார்வை இந்தியாவின் மீது திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டிலிருந்து ராமச்சந்திரன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.